ஹாய் டியர், இன்னைக்கு ஜிம்மாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் உங்களை தமிழில் போட்டுறேன் அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ண விருப்பம்னா கூட பிரச்சனை கிடையாது, ஜஸ்ட் லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படிங்கிறது எங்கள் கமெண்ட்டில் சொன்னால் தான் எனக்கு தெரியும், சரியா? ஸோ அப்படி வேணுங்கிறவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் வேறு என்ன, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி கேட்டது நம்ம அகிலா ஸ்ரீராம் டியர், ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதுவும் அவசரமாக நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களோட அம்மா வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசுடி, எப்போ தாண்டி வருவ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களோட அம்மா கிட்ட நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்குள்ள அப்பா ஃபோனை பிடிங்கிட்டு எனக்கு என்ன சீக்கிரம் வா, உன் அம்மா தான் டார்ச்சர் பண்ணுறா, கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னை கொடுமை பண்ணுறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டு. ஸோ இது இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது, கடந்த 4-5 வருஷமாக இதே தான். நீங்கள் வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக நீங்கள் ஃபாரினில் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அங்கேயே ஜாப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊர் பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அங்கேயே சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்கு தான் உங்களோட அப்பாவும் அம்மாவும் நாங்கள் படிக்க வைக்க அனுப்புனதே தப்பு, எங்களை வந்து பார்த்துட்டு கூட போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு டெய்லி வந்துட்டு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க வந்து பார்க்க சொல்லி. அதுவும் இல்லாமல் அவங்களும் அவ்வளோ தூரம் வர முடியாது, அதனால் உங்களை வந்துட்டு வர சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த டைம் உங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சா, இவ்வளோ நாள் வந்துட்டு ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒர்க்குன்னு இருக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகிருக்கும், நம்ம படிப்புன்ட்டு இருந்தோம், அப்புறம் கெரியர்ன்ட்டு பின்னாடியே போகணும். ஆனால் நம்மளோட அம்மா அப்பா, நம்மளோட பர்சனல் லைஃப் அப்படின்னு நிறையா இருக்குல்ல, நம்ம அவங்கள விட்டுட்டு இவ்வளோ பெரிய கரியர் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன பிரயோஜனம்? இவ்வளோ சம்பாரித்து பணம் அனுப்புனாலும் அவங்க ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களோட அப்பா ஒன்றும் சும்மாலாம் கிடையாது, ஊரில் பெரிய பணக்காரரு. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் இன்னும் நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு இருப்பீங்க. இப்போது அம்மா அப்பா வந்துட்டு ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி கேட்குறாங்க, வந்துட்டாவது நீ திரும்ப போயிருக்கிவியாம்மா அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுறேன், ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, லீவ் கிடைச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. இப்படி தான் ஒரு 1 வீக் ஆகுது. இப்போது நீங்கள் வந்துட்டு ஃபாரினில் இருப்பீங்க. கரெக்டாக ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது. நீங்கள் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டில் தான் வந்திருக்கீங்க, சர்ப்ரைஸாக வந்திருக்கீங்க. அப்போது கரெக்டாக ஃப்ளைட் விட்டு இறங்கி நீங்கள் வரும்போது ஏர்போர்ட்டுக்குள்ளே தானே வருவீங்க. கொஞ்சம் டயர்டாக வேறு இருக்குது. அட கடவுளே, என்னது நமக்கு இன்னும் அவ்வளோ வயசாகிடுச்சா? ஃப்ளைட்டு விட்டு இறங்கி இங்கே வரதுக்குள்ளே இவ்வளோ டயர்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கஃபேல இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் அந்த கேன்டீனில் ஒரு கோல்டு காஃபி இருக்குது. ஸோ அதை வந்துட்டு வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு பேசஞ்சர்லாம் வந்துட்டு ஒவ்வொரு சிலர் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக போகிறாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே பார்க்குறப்போ பழைய ஞாபகங்கள் வருது. அம்மா அப்பாக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் போகிறப்போ போகவே மாட்டேன்னு அழுது அடம் பிடிச்சி போனது, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நான் வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்களோட ஷோல்டரில் யாரோ டேப் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் வாயில் அந்த ஸ்டிக்கர் கொலுசு, அந்த ஸ்டார் கொலுசு அதை வச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு குட்டி பையன், வயசு வந்துட்டு ஒரு 3-4 இருக்கும், 4 வயசு இருக்கும். அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே ஐப்ரோ மட்டும் கொஞ்சம் அப்படியே மேலே தூக்கிட்டு ஏய் உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படி தலை இப்படியே பண்ணுறான். ஸோ உங்களுக்கு புரியல, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. புரியலையா? வாட்ஸ் அ நேம் அப்படின்னு கேட்குறான். ஓ என்னோட பேர் வயன். ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கவும் அவன் அப்படியே கையை கட்டிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு பார்த்தவங்களுக்கெல்லாம் கேட்டவங்களுக்கெல்லாம் என்னோடய பேரை சொல்ல முடியாது அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி வாய் அடிச்சு போச்சு. அவன் வந்து உங்கள் பேரை கேட்டான் சம்மந்தமே இல்லாமல். அப்போ நீங்கள் பேர் கேட்டால் அவன் வந்துட்டு கேட்குறவங்களுக்கெல்லாம் பேர் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான். உங்களுக்கு சிரிப்பாகவும் வருது, ஷாக்காகவும் இருக்குது. அடக்குள்ளே பார்த்து தம்மாத்துன்னு இருந்துட்டு என்கிட்டயே நீ வந்துட்டு இப்படி பேசுறியா, ஹீரோன்னு பேசிக்கிறேன் அப்படின்ட்டு டேக்குள்ளே பார்த்து அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. சட்டுன்னு திரும்பி முறைக்கிறான் இடுப்பில் கை வச்சுக்கிட்டு. என்ன முறைப்பு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. யாரை பார்த்து குள்ளே வாத்துன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உன்னைதான்டா, உன்னை பார்த்து தான் குள்ளே வாத்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. ஸ்டாப் இட் அப்படிங்கிறான். ஒரு ரூபாய் குழந்தை வயசில் கொஞ்சம் பேசுகிறான். சொன்னீங்க முடியாது நீ குள்ளே வாத்து தான் அப்படின்னு சொல்லவும் எதுக்கு நான் அப்படி கூப்பிடுற, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். நான் சொன்னீங்க ஆமாம் நீ என் பேர் கேட்டால் நான் சொன்னேன்ல, அப்போ நான் உன் பேர் கேட்டால் நீ சொல்லலை, அதனால் நானே உனக்கு ஒரு பேர் வச்சுட்டேன் கொல்ல வாத்து அப்படிங்கிறீங்க. ஸோ அவன் இல்லை எனக்கு அந்த பேர் பிடிக்கல, ஒயன் நீ என்ன சிம்னு கூப்பிடு அப்படிங்கிறான். அப்படிவா வலிக்கு உன் பேர் சிம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நல்லா இருக்குல்ல, என் அப்பா வச்சது அப்படிங்கிறான். உன் அப்பா வச்ச பேரா? அண்ணா உனக்கு நான் வச்ச பேர் குள்ளவாத்து தானே, குள்ளவாத்துன்னு கேட்குறீங்க. அவன் ஒரு மாதிரி அண்ணா ஆகிட்டு இது உன்னை போய்ட்டு என் அப்பா கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு ஃபாஸ்ட்டாக நடந்து போனான். நீங்கள் பார்க்குறீங்க இவன் என்ன சும்மா
சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவான்னு நினச்சிட்டு பார்த்தா அங்கே போயிட்டு பின்னாடி அதாவது அந்த காஃபியெல்லாம் வாங்குவாங்கள்ல, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டு பின்னாடி திரும்பி நிற்கவும் உங்களுக்கு பேச தெரியல. ஸோ போயிட்டு காலை பிடிச்சி நீவிட்டுக்கிறான். கூப்பிட்டுக்கவும் அவங்களுக்கு குனிஞ்சு என்னடாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கை காட்டி பேசுகிறான்னா அவ்வளோதான் உங்களுக்கு ஆத்தாடி இது என்னது பம்பா போச்சு. நான் பாட்டுக்கு சிவனே தான் உட்காந்துருந்தேன். இங்கே உட்காந்து ஒரு டீ குடிச்சது குத்தமா அவனாக வந்தான். இப்போ அவனா போய் அடிக்கிற காலெல்லாம் கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவன் குழந்தைங்க சொல்கிறதான்னு நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருளை கூட்டம் மிதிச்சு ஓடிடுறீங்க. அப்படியே வந்துட்டு வெளில போனது வந்துட்டு அப்பா கேப் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதாவது கார் அனுப்பியிருப்பாங்க. இப்போ நீங்கள் காரில் ஏறி உட்காந்துட்டு சாமி தப்பிச்சு வரத்துக்குள்ள போதும் ஆயிடுச்சு, யார் முடிச்சணும் டேக்குள்ளே பார்த்து. ஆனால் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுடா. எங்கே பார்த்தேன்? நீ சின்ன பையனாக இருக்க, எனக்கு தெரிஞ்சவனுக்கு ஒரு 4 வயசு தான் இருக்கும். ஆனால் நான் ஒரு 5-6 வருஷமாக ஃபாரினில் இருக்கேன். எப்படி உன்னை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. மறுபடியும் நீ கண்ட சிக்கு வேலை தனியாக சிக்கு அப்போ பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படி காரில் போயிட்டு இருக்கிறீங்க. கார் டிரைவர்னா உங்களோட வீட்டு டிரைவர்னா தான். என்ன பாப்பா வரும்போதே புலம்பிட்டு வர அப்படின்னு சொல்லவும் நீங்கள் நடக்கிறதெல்லாம் அதான் நீங்கள் நடந்திருக்கும்ல அது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அந்த அண்ணா செம்ம சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காங்க. நீ வந்து வராதே உனக்கு ஒரு பிரச்சனையா? வா வீட்டில் வா, இன்னும் பெரிய பிரச்சனை காத்திருக்கு அப்படிங்கிறாரு. ஓயோயோ என்னது இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி போய் பேசி வர வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த அளவுக்குலாம் நீ ஆசைப்படாத. நீயே இத்தனை வருஷம் கழிச்சு வர உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களா என்ன? உன் அப்பா அம்மா உன்னை அவங்களே வச்சு பார்த்துக்குவாங்களே தவிர அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன எனக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது, சரி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோட வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போனால் கார் வந்துட்டு கரெக்டாக கேட் கிட்ட வருது. இப்போது கரெக்டாக அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. காரும் உள்ளே போகுது. வாட்ச்மேன் என்ன ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அம்மாடி நான் ஃபோனில் வீடியோ காலில் பார்க்குறப்பெல்லாம் சின்னதாக தெரிஞ்சு வீடு பெருசாக தான் கட்டிக்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உள்ளே பார்க்கன்னு உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், ஆனால் உன்னால் தவிர்க்க முடியாத விஷயம் உள்ளே இருக்குது அப்படின்னு உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி பயமுறுத்திலே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள் ஸ்ரீ அண்ணா இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த அண்ணா பேர் ஸ்ரீ. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்ரீ அண்ணா இதெல்லாம் தப்பு, என்னை பயமுறுத்திட்டே இருக்கீங்க, நான் இப்படியே இருந்துச்சு ஒரே வட்டமாக ஓடிடும் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும், ஆனால் போ பாப்பா பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்ல, ஏதாவது நான் வெளியே வந்து அண்ணான்னு ஒரு சத்தம் கொடு, நான் வந்துடுறேன், எனக்கு அப்படியே சிலம்பெல்லாம் விளையாட தெரியும் அப்படிங்கிறாங்க. விளையாட தெரிஞ்ச என்ன பிரயோஜனம், அடிக்க தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறீங்க. செமையாக ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு போயிடுங்க. ஏன்னா அந்த அண்ணா வந்துட்டு எனக்கு சிலம்பம் வந்துட்டு நல்லா பண்ண தெரியும் பாரு, ஆனால் ஒரு டோர்னமெண்ட் கூட போயிருக்க மாட்டார். ஸோ அதனால தான் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. அந்த அண்ணன் எனக்கு தேவைதான், இது எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் காரை பார்க்கிங் பண்ணிட்டு நிற்கிறாரு. இப்போ என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக உள்ளே போகலான்னு வாசப்படிக்கிட்ட காலை வச்சா வாசல் ஃபுல்லாக செப்பல். அவ்வளோதான், ஒரே கத்தா அண்ணான்னு சொல்லிட்டு வெளியே வந்து கத்துறீங்க. அவரு எதிர்பார்த்து நின்று இருந்திருப்பார் போல். சிரிச்சிட்டே சொன்னேன்னா நீ கூப்பிடுவேன்னு எனக்கு தெரியும், இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாரு. ஆனால் என்னன்னா அது இதுக்குன்னா எத்தனை பேர் வந்திருக்காங்க, யாருன்னு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எல்லாம் உங்கள் சொந்தக்காரர் தான், அம்மா வீட்டு சைடு அத்தை மாமா சித்தி சித்தப்பா, அப்பா வீட்டு சைடு சித்தப்பா சித்தி மாமா அத்தைன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்திருக்காங்க. காலையில் நான் தான் போயிட்டு தனியாக கூட்டிகிட்டு வந்து இறக்கணும் தெரியுமா. காரில் வரும்போதெல்லாம் ஆளாளுக்கு ஒன்று பேசுதுங்க, ஒரு மாதிரி டாக்ஸிக்காக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தான் தெரியுமே, என்னன்னா இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சு நான் வருது அப்படின்னு சொல்லவும், ஆல் இண்டியா ரேடியோ இருக்குல்ல உன் அம்மா தான் அப்படிங்கிறாரு. இந்த அம்மா வச்சுட்டு என்ன தான் பண்ணுறது, இப்போ எப்படி நான் உள்ளே போகிறது, இவங்க யார் கண்ணுக்கும் படாமல் நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே நான் ஐடியா கொடுக்குறவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு இப்போ தான் வரீங்க, இந்த வீடு கட்டினதுக்கப்புறம். பட் என்னன்னா இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படியே பின்புறமாக கூப்பிட்டு போகிறாரு. எங்கன்னா பின்னாடி கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதில் தான் நீ ஏறி போயாகணும் வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வீட்டில் எப்படி திருடி மாதிரி போகிற மாதிரி ஒரு நிலமை வரணும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. அந்த அண்ணன் அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டு நீ பாரு பாப்பா, இப்போ வந்துட்டு நான் குனிஞ்சுக்கிறேன், என் மேலே ஏறி அந்த பைப்பை பிடிச்சிரு. ஸோ அந்த பைப்பை வந்துட்டு லைட்டாக பிடிச்சி ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே கிளைம் பண்ணி மேலே போய்க்கோ, வேறு வழியே இல்லை, உனக்காக நான் மேலே க்ளீன் பண்ணுற அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்க சொல்லி, அதாவது பால்கனியெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்க சொல்லி, சரியா அப்படிங்கிறாரு. நீங்களும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நான் இதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே கிளைம் பண்ணி மேலே ஏறி போயிடுறீங்க ஒரு வழியா. ஸோ மேலே ஏறிட்டு அந்த அண்ணாக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் காட்டுறீங்க. ஸோ அவரும் என்ஜாய் தூங்கு அப்படின்ட்டு போயிடுறாரு. ஸோ கரெக்டாக நீங்களும் மேலே போயிட்டு படுத்துக்கிறீங்க. டோர் வந்துட்டு லாக் பண்ணியிருக்க மாட்டீங்க, சரி இங்கே யார் வருவான்ட்டு. கரெக்டாக மேலே உங்களோட அம்மா எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல, மேலே வந்து பார்த்தா அவங்களுக்கு ஷாக்கு. அடியோ நீங்கள் எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நீங்கள் ஓடி போய் அவங்களோட வாயை பொத்திக்கிட்டு நான் வந்தது இருக்கட்டும், இது ஒரு நிமிஷம்ட்டு டோரை லாக் பண்ணிட்டு இதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க, இதுக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் நீ இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கல, உன்னை பார்க்க தான் எல்லாத்தையும் வர சொன்னேன்,
கீழே வா அப்படிங்கிறாங்க. நீங்கள் உடனே இன்னும் 1 மணி நேரத்தில் இவங்க இங்கேருந்து போகலைன்னா அடுத்த 1 மணி நேரம் கழித்து இங்கேருந்து கிளம்பிடுவேன். எப்படி வசதி அப்படின்னு கேட்குறீங்க. உங்களோட அம்மா சும்மா இருப்பா அப்படிங்கிறாங்க. நான் சீரியஸாக தான் பேசுகிறேன். எனக்கு இவங்களை கண்டாலே பிடிக்காது, உனக்கு தெரியும்ல. இவங்களாம் நான் இங்கே இருக்கப்போ என்னென்ன பேசினாங்க, இவ்வளோ தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணாங்க. என்னால் முடியாது, வர முடியாது, அவங்க கிளம்புறாங்க, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறீங்க. ஏன்னா அவ்வளோ டாக்ஸிக்கான பீப்புள் அவங்க எல்லாருமே. உங்களோட அம்மாவும் சரி ஓகே இங்கே இரு, நான் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு அவன் இன்னைக்கு வரலையாமா, அப்பவும் சொன்னான் நான் வந்தால்தான் வருவேன், இல்லைன்னா இல்லைன்னு நான் தான் வருவான்னு நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு மாதிரி போலி கண்ணீர் கொஞ்சம் படிக்கிறாங்க. ஸோ உங்களோட அந்த டாக்ஸிக்கான ரிலேட்டிவ்ஸும் இதுக்கு தான் இந்த பசங்கள்லாம் ஃபாரினுக்குன்னு சொல்லிட்டு அனுப்பக்கூடாது, பார்த்தீங்களா நம்மளே வந்து பார்க்க மாட்டாங்க, 4 காசு கண்ணில் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா முன்னாடியே இது மாதிரி பேசுகிறாங்க. அப்பாக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. சரி அதான் அவளை வரலன்ட்டாங்கல்ல, யாரெல்லாம் போகிறீங்கன்னு சொல்லுங்கள் வீட்டுக்கு, நேரங்காலமாக கார்லேயே அனுப்பிவிட்டுறேன் அப்படிங்கிறாரு. உங்களோட அப்பாவுக்கு நீங்கள் வந்ததே தெரியாது, ஆனால் இவங்க இப்படி பேசவும் கடுப்பாயிட்டாரு, அதனால் அனுப்பிவிட்டுலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரிப்பா நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய்ட்டு காரில் இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு விடுறதுக்காக அந்த அண்ணன் போயிட்டாரு. இப்போது இதுங்களெல்லாம் கூப்பிட்டே தப்பாக போச்சு. எதுக்கெல்லாம் திடீர் சொன்னேன், இதுங்க பேச கேட்டால் எனக்கே கடுப்பாகுது. ஆனால் என்னாச்சு திடீர்னு வரலன்னு சொல்லி எப்படி சொன்னேன், அவள் தான் கிளம்புறேன்னு சொல்லியிருந்தாள்ல அப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறாரு. மேலே போய் அவர் ரூமில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கிச்சனுக்கு போயிடுறாங்க. ரூமில் பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு மேலே வந்து ரூமில் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே வந்துட்டு 2 கை விரிச்சு நிற்கிறீங்க. உங்களோட அப்பா வந்துட்டு வரது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹக் பண்ணுறதுக்காக 2 கை விரிச்சிட்டு நிற்கிறீங்க. அவருக்குன்னா எப்படி சொல்கிறது, இத்தனை வருஷம் கழிச்சு பொண்ணை பார்க்குறாருல, ஓடி வந்து அப்படியே அவங்க தூக்கிக்கிறாரு. ஸோ அப்படி தூக்கி சுற்றிட்டு கொஞ்சிறாரு. என்னதான் பெரிய பொண்ணாக இருந்தாலுமே அப்பாவுக்கு அதே குழந்தை தானே, அவருக்கு இன்னுமே வந்துட்டு சின்ன வயசில் தூக்கி கொஞ்சிட மாட்டா இருக்குது. உங்களுக்கும் அதே ஃபீல் தான். அப்படியே வந்துட்டு செம ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறீங்க 2 பேரும். அம்மாவும் வந்துட்டு கீழே வந்து சாப்பாடெல்லாம் போட்டு கொண்டு வந்து போதும் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியே பழைய கதை புது கதைன்னு சொல்லிட்டு எல்லா கதையும் பேசிட்டு இருக்கிறீங்க. 1 வாரம் உங்களுக்கு வீட்டில் இப்படி தான் ஜாலியாக போயிருக்கோம். ஸோ உங்களுக்கு போர் அடிக்குது, நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஸோ அப்படியே கார் எடுத்துகிட்டு நீங்கள் பார்க் இருக்குள்ள, ஸோ பார்க்குக்கிட்ட நிறுத்தியிருப்பீங்க. அப்போ வந்துட்டு திரும்ப அந்தக்குள்ளே பார்த்துருக்கான சிம் அவனை பார்க்குறீங்க. பார்க்கில் ஒரு பையன் கூட சண்டை போட்டுருக்குறான். என்னடா இவன் இங்கே பார்த்த மாதிரி இருக்குது, உடைய குள்ளே பார்த்து நீயா இங்கே யார் கூட வம்பிழுத்துட்டு இருக்க, உன்னை பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு சரியான வம்பில் தாண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி வந்துட்டு டேக்குள்ளே பார்த்து அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவனுக்கு உங்கள் பேஸ் நல்லா பதிஞ்சிருச்சு. ஓயன் டோன்ட் காமி குள்ளவாத்து சிம் அப்படிங்கிறான். அப்படியெல்லாம் குள்ளவாத்துன்னு சொல்லுவேன். இப்போ எதுக்கு இவன் கூட சண்டை போடுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதுக்கு சண்டை போடுறேன்னா இவன் தப்பாக பேசுகிறான் வயன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்கிறான். என்ன தப்பாக பேசுனான் அப்படின்ட்டு, என்னடா நீ தப்பாக பேசினவனே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த பையனும் இவனை நான் எதுவும் சொல்லலை, அதோ அங்கே கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டுறான். ஆமாம் என்னப்போ அப்படிங்கவும், அந்த பொண்ணு என் தங்கச்சி, இவன் வந்துட்டு அவகிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல பேசாதன்னு சொன்னதுக்கு நான் தப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே சின்ன பார்க்குறீங்க. சார் அப்படியே திருத்தன்னு முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சைடு கண்ணில் பார்க்குறாரு. அட பாவி, இந்த வயசில் எப்படியா, யாரா சாமி நீயே, உன் அம்மா அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் பேச அப்படியே டல் ஆகிடுது. என்னாச்சுடா, ஏன் சரி ஓகே நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுற கிளாஸ்க்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த பார்க்குக்கு ஆப்போசிட்டில் தான் ஸ்கூலு. ஸோ அவனும் வந்துட்டு உனக்கு அறிவு இருக்கா, டைம் பாரு 4:30 ஆகுது, ஸ்கூல் விட்டாங்க, என் அப்பா வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஏதோ ரொம்ப வருஷம் பழக்கம் மாதிரியாக இருந்தால் பேசிட்டு போயிட்டுருக்கிறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு குள்ளே வாத்து நடக்குது பாரு, வாத்து மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் போய் கார் எடுத்துகிட்டு சும்மா மால் ஷாப்பிங் அப்படின்னு போயிட்டுருக்குறீங்க. நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஈவினிங் அவன் ஞாபகமே வரவும், இது இன்றைக்கி அந்த குள்ளவாத்து ஏதாவது அங்கே பண்ணிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்கூட்டி இருக்கும். ஸோ உங்களுக்காக அப்பா ஸ்கூட்டியெல்லாம் வாங்கி வச்சுருப்பாரு, வந்தால் வெளில போகிறதுக்கு வேணும்னு. நீங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. காரில் போனால் கொஞ்சம் நிறுத்ததுக்கு இடைஞ்சலாக இருக்குன்ட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த பார்க்கில் போயிட்டு அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு அங்கே இங்கேயும் பார்க்குறீங்க. எங்கே அந்த குள்ளவாத்து எத்தனை கூட்டமாக இருந்தாலும் தனியாக தெரியவானே, காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வரீங்க. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கில் எங்காவது வம்பிழுத்துட்டு இருக்கிறானான்னு பார்க்குறீங்க. அப்படி பார்க்குறப்போ அவன் ஒரு ஓரமாக சோகமாக உட்காந்துருக்கிறான். என்னடா அது குள்ளவாத்து மாதிரி இருக்கு, என்ன சாரணிக்கு பேக் மூடில் இருப்பார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு குள்ளவாத்து என்னது, ஏன் இங்கே தனியாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
அவன் அப்படியே தலையில் கை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். டேய், நான் பேச கேட்குதா சிம் சிம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் திரும்பி, வயன் ப்ளீஸ் லீவ் மீ அலோன் ஷட் அப் அப்படிங்கிறான். உங்களுக்கு அவன் ஒரு வார்த்தை பேசுகிறப்பெல்லாம் அப்படியே வாயடிச்சு போய் தான் பார்க்குறீங்க. அவன் ரியாக்ஷன் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு தலையில் கை வச்சு லைட்டாக தலையாட்டிக்கிட்டு லீவ் மீ அலோன் ஷட் அப் ப்ளீஸ் அப்படிங்கிறான். அட பாவி, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஐ எம் மூட் ஆஃப் அப்படிங்கிறான். உங்களுக்குலாம் என்ன சொல்கிறதே தெரியல. என்னடா மூட் ஆஃப் ஆகிற அளவுக்கு உனக்கு இந்த வயசுலையே அப்படின்ட்டு. ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு அவன் அண்ணா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் வந்துட்டு, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, நான் அவன்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வயன் அப்படிங்கிறான். அப்படியே அவன் சொல்கிறப்போ அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி உங்கள் தொடர் கொலுசோ தயிர் கொலுசோ அது மேலே 2 கை வச்சுக்கிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்து அதை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறான். பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். நீங்களும் என்ன வேற என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நாளைக்கு பேரண்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறான். ஓஹோ, அதுதான் உன்னோட மூடாப்புக்கு காரணமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா, பேரண்ட் மீட்டிங்காக இருந்தால் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லவும், இல்லை எல்லோரும் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வருவாங்க, ஆனால் எனக்கு மட்டும் அப்பா மட்டும்தான் வருவார். எனக்கு பேரண்ட் மீட்டிங்னு சொன்னாங்கனாலே அந்த அன்றைக்கி லீவ் போட்டுக்கலாமான்னு தோணும், ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறானா. ஸோ உங்களுக்கு புரியுது அம்மா இல்லை அப்படிங்கிறது. அதுக்கு போய் நீ இவ்வளோ கஷ்டப்படுறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. கஷ்டமாக இருக்காது அப்படின்னா எல்லோரும் அம்மான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அவங்க மேலே ஏறிட்டு கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. என் அப்பா என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு, ஆனால் எனக்கு அம்மாவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்குது அவனுக்கு. அவன் சொல்கிற டோனே உங்களுக்கு கண்ணு கலங்குது. அப்படியே லிட்ரலி 2 பேரும் அங்கே லைட்டாக ரைட் ஒன்று தான் உட்காந்துருப்பீங்க. அப்போ சடனாக அவன், வயன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு கேட்குறான். இதுக்குள்ளே பார்த்து, நீ என்னை நேற்று ஒரு நாள் முன்னாடி தாண்டா பார்த்த அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அதனால என்ன, நீ எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்க, நான் உனக்கு கம்ஃபர்ட்டாக தானே இருக்கேன், அதனால தான் நீ இன்றைக்கும் என்னை தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்குறான். என்னடா இந்த பையனுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே என்ன ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நாளைக்கு மீட்டிங்க்கு நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நானா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ தான் வரியா, எல்லோரும் அம்மா வந்தா ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு தடவை, நீ டெய்லி எல்லா டைமும் வர வேணாம், நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நீ வா, எனக்கு அப்படி பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அம்மா வந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணி பார்க்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை மூஞ்சி பார்த்துட்டு அப்படியே கண்ணை பார்த்து பேசுகிறான். எப்படி நோ சொல்லுவீங்க, அவ்வளோ க்யூட்டான குழந்தை அப்படி கேட்குறப்போ. உடனே இருந்துட்டு, சரி ஓகே நான் வரேன், எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம சிம்மும் வாய்ந்தி மார்னிங்கே வா, ஒரு 10 மணிக்கே வா சரியா, நான் உனக்காக காத்துட்ருப்பேன், இதோ அந்த கேட்டுக்கிட்ட நிற்பேன், கரெக்டாக வந்துரு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ப்ராமிஸாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிங்கி ப்ராமிஸ்லாம் பண்ணிக்கிறீங்க. ஸோ உடனே அவன் வந்துட்டு, சரி ஓகே தட்டா பாய், நாளைக்கு மீட் பண்ணலாம், வந்துடாத, டாடி வந்துடுறாரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹைஃபை கொடுத்துட்டு கிளம்புறான். நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி அவனை பார்த்தாலே ஹாப்பி ஆயிடுவீங்க. ஸோ 2 நாளாக அவன் கூட ஜாலியாக தானே இருக்குது. சரி ஓகே. சடனாக எனக்கு ஒரு 4 வயசில் பையனா பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுற அளவுக்கு, அடே ஒயினே இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினச்சி பார்த்தியா, காலம் முழுசாக கட்ட பிரம்மச்சாரியாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பையனோட பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போனால் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல, ஏன்னா நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. அதனால் இப்போதைக்கு இதை நாமளும் என்ஜாய் பண்ணுவோம், எப்படி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறீங்க. இப்போ கரெக்டாக உங்களோட அம்மா வந்துட்டு, ஏ வைன் வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிப்பு தான். நீங்களும் வந்துட்டு, சரி ஓகேம்மா நான் ரொம்ப நாட்களாக இருக்க மாட்டேன், நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன், நான் கிளம்புறப்ப அழுகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிட்டுருக்குறீங்க. அவங்க பழகிட்டாங்க, எனக்கு தெரியும்டி நீ வந்ததே எனக்கு பெரிய விஷயந்தான், ஆனால் போன மாதிரியே போயிடாத, அடிக்கடி வந்துட்டு போ, அப்போ தான் நாங்கள் வந்துட்டு கொஞ்சமாக ஹாப்பியாக இருக்க முடியும், பார்க்காம கொள்ளாமல் இத்தனை வருஷம் இருந்தது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அவங்களோட ஃபீல்லெல்லாம் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும், சரிம்மா காலைல எனக்கு நேரமாக ஒரு வேலை இருக்குது, எழுப்பி விடு, முக்கியமான வேலை அப்படிங்கிறீங்க. அப்படியேண்டி முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லவும்,
காலைல எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துறீங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு அம்மா 6 மணிக்கு எழுப்புறாங்க. ஏம்மா அப்படிங்கிறீங்க. முக்கியமான வேலைக்கு எந்திரி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு என்று தெரியும், நீ தானே முக்கியமான வேலைன்னு சொன்ன, எந்திரி அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா 8 மணிக்கு எழுப்புமா அப்படிங்கிறீங்க. முக்கியமான வேலைன்னா 8 மணிக்கு எழுப்புவா, சரி ஓகே அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ அப்பா வந்துட்டு வயன்கண்ணு ஏந்திரி முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ மணி எத்தனை அப்படின்னு கேட்குறீங்க. 8 அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ ஆமாம் முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்ருக்குறீங்க. அம்மா வந்துட்டு தோசை சுட்டு போட்டு அப்படி என்னுடைய முக்கியமான வேலை அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என் பேகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அப்பா வந்துட்டு வண்டி சாவி பேகும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படி என்ன கண்ணு உனக்கு வேலை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பைக்கையும் பேக்கையும் வாங்கிட்டு மாட்டிட்டு அப்படியே கதை வரைக்கும் போயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. சரி பாயின்னு 2 பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போய் வண்டி எடுத்து போனதுக்கு அப்புறம்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கா இவ எதுக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல, கன்ஃபியூஸ் ஆகிட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கீங்க. ஸோ மணி வந்துட்டு ஒரு 9:30 ஆகுது. அந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு இருக்கார்ல. ஸோ ஜிமின் தான் வந்து சிம்சிமோட அப்பா. அண்ட் அவர் வந்துட்டு சிம்சிமை இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கூட்டிகிட்டு வராரு. அப்படியே அவரே ட்ராப் பண்ணிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வாசலையே பார்த்துட்டு இருக்கான், அந்த கேட்டையே பார்த்துட்டு இருக்கான். ஜிமினும் பார்க்குறாரு. டேய் அங்கே என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். சரிவா உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னான். 10 மணிக்கு தான் மீட்டிங், இப்போ ஏன் உள்ளே போகலாங்கிற அப்படின்னு சொல்கிறான். டேய் 10 மணிக்கு மீட்டிங்காக இருந்தால் என்ன, உள்ளே போய் உட்காரலாம் வா அப்படிங்கிறாரு. வேணாம் 10 மணிக்கு தான் மீட்டிங், அப்போ தான் உள்ளே போகணும். அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப முன்னாடியெல்லாம் போனால் நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு தெரியாது டாடி அப்படிங்கிறான். அவன் பேசுறதுமே கொஞ்சம் பேசுகிறான். அழகாக இருக்குது. ஜீவன் சிரிச்சுட்டே சரி ஓகே இப்போ இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் பண்ணாண்ணா, நீங்கள் இங்கேயே உட்காருங்க, நான் அந்த கேட்டுக்கிட்ட நிற்கிறேன் அப்படிங்கிறான். அங்கே எதுக்கிட்ட நீ போகிற அப்படின்னு சொல்லவும், டாடி அது வந்து ஒரு விஐபி வருவாங்க அப்படின்னு சொல்கிறான். விஐபியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்ருக்காரு. அப்படின்னா ஜிமின் வந்துட்டு சிம்சிப்பை வச்சு நின்றுருப்பார். ஸோ அவனும் வந்துட்டு கீழே நின்றுருப்பான். கரெக்டாக அந்த கேட்டையே பார்த்துட்டு இருக்க ஜிமின் கிட்ட சடனாக அவனோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களோட பேரண்ட் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவர் வந்துட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறதுல சிம்சிமை கண்டு இருக்க மாட்டார். அவன் ஓடியே வந்து கேட்டையே பார்க்கவும் உங்களோட வண்டி சத்தம் கேட்டதுமே ஓடி வரான். நீங்களும் வந்துட்டு அங்கேருந்து அவனை பார்த்துட்டீங்க. பார்த்தா ஒரு பக்கா பேரண்ட் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பேக்கெல்லாம் மாட்டிட்டு அப்படியே கையில் வந்துட்டு பர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டு வரீங்க. ஸோ அவன் அங்கேருந்து ஓடி வரான். நீங்களும் உங்கள் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே ஓடி வரீங்க. ஸோ ஓடி வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஏறிக்கிறான். நீங்கள் அந்த வார்த்தை கேட்டுக்கணும் ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்படி நின்றுட்டே இருக்கிறீங்க. ஜிமினுக்கு சிம்சிம் வாய்ஸ் கேட்குது. என்ன அம்மான்னு கத்துறான். சிம்சிம் தானே இதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவன் அப்படியே உங்கள் மேலே ஏறி இருப்பாள். ஸோ நீங்கள் தூக்கியிருப்பீங்களா, உங்கள் ஃபேஸ் தெரியல. என்னது ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது, இவன் வேறு அம்மான்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே எட்டி பார்த்துட்டே நடந்து வராரு உங்களை பார்த்த மாதிரி. பட் இவன் அங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்கிறனால அவருக்கு உங்கள் ஃபேஸ் தெரியலை. ஸோ அவன் அப்படியே வந்துட்டு இத்தனை வருஷமாக சேர்த்து வச்ச மொத்த ஆசை போல் பையனுக்கு அப்படியே உங்களை கழுத்தோடு சேர்த்து ஹக் பண்ணிவிட்டு கன்னத்துலலாம் கிஸ் பண்ணுறான். அப்படியே உங்களோட காது கண்ணு முக்குன்னு தொட்டு விளையாடுறான். அவனை நேற்று பார்த்ததுக்கும் இன்றைக்கி பார்க்குறதுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த கால் வந்துட்டு அம்மான்னு கூப்பிட்டு உங்கள் மேலே ஏறி அவ்வளோ லவ் காட்டுறப்போ நீங்கள் அதே மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நீங்களும் அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் யாராவது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின். அவருக்கு பார்த்தா நீங்கள் 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு டேடி இதான் என் அம்மா அப்படிங்கிறான். ஜிம்மின் அப்படியே ஷாக்கா. அவன் நீயா அப்படின்னு கேட்க, ஜிமின் நீயா அப்படின்னு நீங்கள் கேட்க, இவனா அம்மா உனக்கு அப்பாவை முதல்ல தெரியுமா, அப்பா உனக்கு அம்மாவை முதல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஷாக்கா ஜிமினை பார்த்து, ஜிமின் உன் பையனா இவன் அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் ஆமாம் உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் ஆயிடுச்சு. சரி ஓகே நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி ஜிமின் உங்களை கேட்க, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த மொத்த கதையும் சொல்கிறீங்க. ஸோ அந்த அன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் டைம் வந்துருக்கும்ல. ஸோ 1/2 மணி நேரம் மொத்த கதையும் சொல்லி முடிச்சுட்டு ஜிமின் நம்பவே முடியல. சரி சாரி அவன் இந்த மாதிரி கேட்டதுக்கு, அவன் எப்படி கேட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சாரி கேட்கவும் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஜாலியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, எனக்கு அவன் என்கிட்ட எப்படி பேசுறது பிடிச்சிருக்கு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் எல்லா மீட்டிங் கூட வரேன் அப்படிங்கிறீங்க. அவர் எப்படி பார்க்குறாரு, எல்லா மீட்டிங்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும்
ஆமாம், இன்னைக்கு அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஸோ இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும்ல, அதுக்காக தான் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜிமினா வந்துட்டு, இல்லை ஓயன், அதெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ வேணாமே, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே சிம்சி வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். சரி சரி ஓகே அழாத, உன் அம்மா வருவாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் ஜிமின் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க. இது நாள் வரைக்குமே யாருமே வந்துட்டு இப்படி சிம்சிமோட அம்மாவை பார்த்துருக்க மாட்டாங்க, ஜிமின் மட்டும் தான் வருவார். ஸோ அதனால் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நீங்கள் வந்திருக்கிறனால டீச்சர்ஸ் எல்லாம், சார் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் இது வரைக்கும் கூப்பிட்டு வந்ததே இல்லை, அதை ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் தான் வராங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அண்ட் க்யூட் ஃபேமிலி அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க என்னது யாருக்கும் தெரியாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா, அதுவும் இந்த மீட்டிங் ஃபுல்லாக உங்கள் மாட்டிலே தான் உட்காந்துருப்பான். ஸோ மீட்டிங்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா அவன் உங்கள் 2 பேருக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளாஸ்க்கு போகிறான். ஸோ நீங்கள் 2 பேரும் வெளில வந்துட்டு கேட்குறீங்க, அவங்க என்ன வைப்புன்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், ஜிமின் வந்துட்டு, சாரி என் தப்பாக எடுத்துக்காத, அவனுக்கு அம்மா இல்லைன்னு நான் சொன்னேன் அப்படின்னா மற்ற பசங்க சம்டைம்ஸ் கிண்டலுக்கு இது பண்ணாங்கன்னா அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவான், அதனால நாங்கள் காட்டிக்க மாட்டோம், எப்போ வேணாலும் அவங்க அம்மா கொஞ்சம் ஒர்க்காக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அப்படி தான் டேஸ்லாம் போகுது அப்படிங்கிறாரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணுறதுனால அப்படியே ஒரு காஃபி ஷாப் போயிட்டு அப்படியே வந்துட்டு காஃபி சாப்பிட்டே பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு, நெக்ஸ்ட்டு நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க, அண்ட் மேரேஜ் ஏதாவது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மேரேஜ் ஐடியா இப்போ தான் வந்திருக்கு அப்படிங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அப்படி கட்ட பிரம்மச்சாரியாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அது அப்படி ஜிமினுக்கு ஞாபகம் இருக்குது, நீ சின்ன வயசில் கட்ட பிரம்மச்சாரியாக இருப்பேன்னு சொல்லிட்டுருப்பா, இப்போ என்ன ஐடியா வந்திருக்குங்கிற அது சடனாக அப்படின்னு கேட்குறாரு. இது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஜிமின், நேற்று வரைக்கும் கூட அப்படி தான் இருந்துச்சு, பட் இன்னைக்கு எனக்கு தெரியல, சம்திங் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ ஜிம்மி என்ன நினச்சிட்டாருன்னா, சிம் வந்துட்டு இப்படி ஜாலியாக உங்ககிட்ட வந்து அம்மா நல்லா சொல்லிட்டு கூப்பிட்டான்ல, அதனால உங்களுக்கு வந்துட்டு சரி ஓகே நமக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னு நினைக்கிறீங்க அப்படி நினச்சிட்டாரு. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்பா அம்மா வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, அது கூட தெரியாமல் சோஃபாவில் உட்காந்து ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க. இப்போ ஆஃப்டர் சம் டைம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கோம், அம்மா தான் போட்டு கொடுக்குறாங்க, எந்திரி வாயன் கண்ணை முடிச்சுட்டு தூங்குறியா என்ன அப்படின்னு கேட்கவும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்களோட அப்பா, வயனே எனக்கு ஒன்றும் புரியல, காலையில் ஏதோ பேரண்ட் மீட்டிங்க்கு போகிற, இப்போ வந்து அந்த மாதிரி உட்காந்துருக்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் பேரண்ட்ஸ் எப்படின்னா ரொம்பவே சப்போர்ட்டிவான பேரண்ட் ஓகேவா, நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு மாதிரி பேச்சு கிடையாது, அந்த மாதிரி பேரண்ட்ஸு. ஸோ நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜிம்மினை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு நீங்களும் சொல்ல, அவனுக்கு குழந்தைலாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பா ரொம்ப ஆச்சரியமா, ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவன் நேராக குழந்தையா பார்த்தது இப்போ அவனுக்கு ஒரு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்லாவே ஜிம்மினை தெரியும். ஸோ சின்ன வயசில் எல்லாம் 2 பேரும் ஒன்றா விளையாடிட்டு இருப்பீங்களா, ஸோ 2 பேர் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பழைய ஞாபகங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் பழைய கதை பேசிகிட்டு இருக்காங்க. சடனாக நீங்கள், அப்பா நான் ஜிம்மினை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இவங்க ஷாக்காக உங்களை பார்க்க, நீங்கள் ஷாக்காக பார்க்காதீங்க, தோணுச்சாதான் கேட்டேன், அவர்கிட்ட நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். உங்களோட அப்பா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய், உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருப்பேன், நீ என்ன முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிப்பேன், அது எனக்கு நல்லா தெரியும், வந்து அங்கே போயிட்டு ஜிம்கிட்ட, அதாவது ஜிம் வீட்டில் போயிட்டு மாப்பிள்ளை கேட்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அதுக்குள்ளையா, முதல்ல நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா, சரி ஓகே அப்படின்னா எனக்கு பேரை வந்துட்டு ரெடிமேடாக இருக்கான், நான் 2-3 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அவனை தூக்கிட்டு விளையாடுறதுக்கு கொஞ்சிறதுன்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகிடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க உங்கள் ஃபேமிலியை, ஒரு மாதிரி உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எந்த அம்மா அப்பா வந்து இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, பட் இவங்க அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ உங்களோட அப்பா ஒரு படி மேலே போயிட்டு சிம்காக கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. ஸோ அடுத்த நாள் நீங்கள் சிம்சிமை பார்க்க போகிறப்போ அம்மா அப்பா 2 பேர் சேர்ந்து கூட வந்துடுறாங்க. அவனுக்கு கிஃப்ட்டு பொம்மைன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு 3 பேர் சேர்ந்து அவனை போய் பார்க்குறீங்க. அவன், நீங்கள் 2 பேர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே உங்களோட அப்பா, நான் தான் உன் தாத்தா, இதோ இவங்க தான் உன் பாட்டி, தாத்தா பாட்டிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஜிமின் இருக்கார்ல, ஸோ அவரோட அம்மா அப்பா வந்து ஃபாரினில் இருப்பாங்க, அதனால் அவன் தாத்தா பாட்டி கூட விளையாடுனதே இல்லை, போனதும் இல்லை, அவர் இங்கே தான் இருப்பார். ஸோ தாத்தா பாட்டின்னு கேட்டதுமே, என்ன எனக்கு புதுசாக நிறையா ரிலேட்டிவ் கிடைக்கிறீங்க, ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே
தாவிக்கிறான். ஓகேவா, அவன் தான் நல்ல ஜோவியல் டைப் ஆச்சு. ஸோ அவனை பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சா. ஸோ நல்லா விளையாடிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக ஜிமினும் அவனை பிக்கப் பண்ணுறதுக்கு வருவார். வரும்போது குடும்பமே இந்த மாதிரி நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு அங்கிள் எப்படி இருக்கீங்க, ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஸோ இவங்க 2 பேரும் ஏண்டா இதே ஊரில் இருந்துட்டு ஒரு எட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பியா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிம்னும் வந்துட்டு இல்லை அங்கிள், நான் கொஞ்சம் ஃபாரினில் இருந்தேன், அப்புறம் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே வீட்டுக்கு போகலாமா அப்படின்லாம் கூப்பிட்றாங்க. பட் ஜிமின் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஜிம் கூப்பிட்டு போகலான் தான் வந்தேன். சரி ஓகே அங்கிள் நீங்கள் வேணால் வீட்டுக்கு வாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா நாங்கள் வரோம், ஆனால் இன்னொரு நாளைக்கு வரோம். அப்புறம் ஜிமின் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன அங்கிள் அப்படின்னு நீங்கள் உங்களோட அப்பா கேட்க, இல்லை தப்பா எடுத்துக்காத, உன் வயனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு. ஜிம் பார்க்குறான். அப்படின்னா வயன் நீ அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, நீ எனக்கு என்ன ஆவ அப்படின்னு கேட்குறான். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்கிறீங்க. அவனுக்கு ஜாலியாயிடுச்சு. அப்படியே வந்துட்டு ஜிமினோட வாயவே பார்க்குறான் என்ன சொல்கிறாருன்னு. பட் ஜிமின் வந்து இதை எதிர்பார்க்கல. அங்கிள் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு ஜிம் மட்டும் போதும், அவனுக்கு நான் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கஷ்டப்படுத்தாமல் கோவப்படாமல் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அவ்வளோதான். உங்கள் மூஞ்சிலாம் அப்படியே சோர்ந்து போயிடுச்சு. ஜிம்க்கு அதுக்கும் மேலே அவன் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக எல்லாத்தையும் திரும்பி பார்த்துட்டு போகிறான். ஜிம்னு வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் வரேன் அங்கிள், கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. ஸோ ஜிம் பைக்கில் போகிறப்ப திரும்பி உங்களை பார்த்துட்டு போகிறான். நீங்கள் அவனை ஏக்கமாக பார்க்குறீங்க, அவனும் அதே மாதிரி தான் பார்க்குறான். நீங்கள் அப்படி 2 பேரும் மாற்றி ஏக்கமாக பார்த்துட்டு உங்களோட அப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராது வயன், உனக்கு நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறேன், அவன் எப்படி நான் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா என்னப்பா விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கிறதுன்னு தெரியல திடீர்னு வந்துட்டு ஒரு பையனை பிடிச்சிட்டு வந்துடுறாரு. இவன் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஷாக்காக இருக்கீங்க. அப்பா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், அவன் யார் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு? நான் போய் கேட்டேன்ல, ஒரு வார்த்தைக்காவது யோசிக்கிறேன்னு கூட சொல்ல, அவ்வளோ திமிரா, சின்ன பையன் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோபமாக இருக்கிறாரு. கரெக்டாக ஜிம்னோட வீட்டுக்கு வந்துட்டு வரேன்னு சொல்லியிருப்பாருல்ல. ஸோ வர சொல்லியிருப்பாரு, வீடோட அட்ரஸ் சொல்லியிருப்பார் ஜிமின். அதனால இப்போ இன்விடேஷன் எல்லாம் தூக்கிட்டு போகிறாரு. ஜிமினும் வந்துட்டு பார்த்துட்டு வாங்க அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறாரு. வரப்பா ஜிமின், இதா பத்திரிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, வயனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், நாளைக்கு காலையில் சீக்கிரம் வந்துடு, கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும், ஜிம் வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறான். தாத்தா அப்படின்னா வயன் எனக்கு அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது, குழந்தையா இருக்கானே அப்படின்ட்டு அவன் தலையை மட்டும் தடவிட்டு ஜிமின் மறக்காமல் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. இப்போ ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நேற்று தான் நம்மளை கேட்டாங்க, அதுக்குள்ளே என்னது கல்யாணம், ஒன்றும் புரியல, கோவப்பட்டு ஏதாவது பண்ணுறாரான்னு சொல்லிட்டு போகிறவங்களோட அப்பாவை கூப்பிட்டு அங்கிள் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு. என்னப்பா சீக்கிரம் சொல்லு, பத்திரிக்கை வைக்கணும் நிறையா வீட்டுக்கு அப்படிங்கிறாரு. இல்லை அங்கிள், நேற்று தான் என்கிட்ட அப்படி கேட்டீங்க, பட் சடனாக இன்னைக்கு பத்திரிக்கையோடு வந்திருக்கீங்கன்னா அவசரப்பட்டு என் மேலே இருக்கிற ஏதாவது கோவத்தில் விசாரிக்காமல் அவளோட லைஃப்பை ஏதாவது ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அப்படின்னு கொஞ்சம் ஹெசிடேட் ஆகிட்டு தான் பேசுகிறாரு. அதுக்கு ஜிம்மின் இப்படி சொல்லவும் உங்களோட அப்பாவுக்கு கடுப்பாயிடுச்சு. நான் என் பொண்ணோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண போகிறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கல்யாணத்துக்கு வந்தால் மட்டும் போதும், நீ வரலன்னா கல்யாணமே நடக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன டோனில் சொல்கிறாருன்னே தெரியாமல் போயிட்டுருக்கிறாரு. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி குழம்பி போய் தான் ஜிம்மை பார்க்குறாரு. ஸோ ஜிம் வந்துட்டு அப்போ நீ போ, என் கூட பேசாத, நான் வயன் தான் அம்மாவை வேணும்னு கேட்டேன், நீ ஏன் அப்படி பண்ணுற, எனக்கு வயனை ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாமல் நான் பெரிய பையனாக இருந்தால் நானே கல்யாணம் பண்ணியிருப்பேன், உன்கிட்ட கேட்டே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஜிம்மின் வந்துட்டு சரிடா என்ன பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் அவங்க யோசிக்கிறது கூட டைம் கொடுக்கல, அவங்க பாட்டுக்கு சடனாக பத்திரிக்கை இருந்தால் நானும் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் ஜிம் இங்கே பாரு, வேறு யாராவது நம்ம 2 பேருக்கு இடையில வந்தாங்கன்னா நம்மளை பிரிச்சுருவாங்கடா, உனக்கு நான் போதும், எனக்கு நீ போதும், சரியா அப்படிங்கிறாரு. அவன் வந்துட்டு இல்லை எனக்கு இந்த மாதிரி பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருக்கான். இப்படியே தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் ஒரு கோவிலில் தான் கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கையில் அடிச்சிருப்பாங்க. இப்போது ஜிம்னும் வந்துட்டு ஜிம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரா. ஸோ அது ஒரு சண்டே, அதனால் அவனையும் கூட்டிகிட்டு வராரு. இப்போ நீங்கள் அப்பா என்னப்பா இதெல்லாம் சடனாக வந்துட்டு இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை, ஜிமின் அப்படிங்கிறதுனால நான் யோசிச்சு சரி ஓகே அவரை ஓகேன்னு சொன்னேன், என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் ஒரே பிடிவாதமாக இருக்கிறாரு. உங்களோட அம்மா கூட சொல்லி பார்க்குறாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அப்பா இதை பண்ண
அதனால் நல்லது தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள்லாம் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. வலுக்கட்டாயமாக முடிச்சு போய் உட்கார வச்சுருக்காங்க. அங்கே வேறு அந்த பையன் வந்து சிரிச்சுட்டே உட்காந்துருக்கிறான். உங்களுக்கு அவனை பார்த்தாலே கடுப்பாகுது. ஏன்டா ஊருக்கு வந்தவனு இருக்குது, கம்மல் இருந்திருக்கலாமோ, நம்மள நமக்கு ஆஃபீஸ்ட்டோமா அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக சிம்மும் வராங்க. ஸோ உங்களோட அப்பா ஓடி போய்ட்டு வரவே இருக்கிறாரு. வாப்பா 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 வா 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 இங்கே வா, இங்கே உட்காரு அப்படிங்கிறாரு. வரேன் எனக்கு என்ன யாரும் இல்லை, கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் வந்துடுவாங்க, எல்லாத்துக்கும் பஸ் அனுப்பியிருக்கேன், ஸோ எல்லோரும் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் சொல்லி வாய்மூல எல்லோரும் பஸ்ஸில் வந்து இறங்கி சடனாக அந்த இடத்துல குரூப்பாக நிறைச்சிருது. ஏன்னா உங்கள் ஃபேமிலி சைடு தான் வந்துட்டு ஃபோன் போட்டால் போதுமே டக்கு டக்குன்னு வந்துடுவாங்களே, அப்படி தான் அந்த ரிலேட்டிவ்லாம் வந்துடுறாங்க. கரெக்டாக மதுரமெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றுமே புரியாமல் உட்காந்துருக்கீங்க, என் ஓடி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க. கரெக்டாக தாலி கட்டுறப்போ அந்த பையன் எனக்கு இதை பொண்ணை பிடிக்கல அப்படின்னு கத்துறான். நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, அடப்பாவி உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ உங்களோடப்பா, டேய் என்னடா பேசுகிற நீ, என் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தான் நீ சொன்னேன் அப்படின்னு சொல்லி எவரோ ஒரு பக்கம் கேட்க, உங்களோட அம்மா ஒரு பக்கம் சட்டைக்கார பிடிச்சி கேட்க, உடனே அவன் உன் பொண்ணை எனக்கு பிடிக்கல, அதுவும் இல்லாமல் உன் பொண்ணை பற்றி நான் இன்னைக்கு தான் விசாரித்தேன், என்னென்னா ஒரு குழந்தை இருக்காமாவே, ஏதோ பேரண்ட்ஸ் மீட்டிங்கெல்லாம் போனாலாமாவே அப்படியெல்லாம் சொல்கிறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவரோட பையனோட மீட்டிங்க்கு தானே நீங்கள் வந்திருப்பீங்க. அது ஒரு மாதிரி அவர் எந்திரிச்சு, இங்கே பாருங்கள் அதெல்லாம் இல்லை, அது சும்மா அவன் என்னோடய ஃப்ரெண்டு, ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான், என்னோடய பையன் சும்மா கேட்டானேன்னு வந்தாங்க, மற்றபடி அவங்க மேலே எந்த தப்பு இல்லை, அவன் ஏன் பையன் அப்படின்னு சொல்லவும், பொய் சொல்லாதடா பொய் சொல்லாத, என்னை பார்த்தா என்னை இழுச்சாய மாட்டேடுதான், இல்லை என்னை ஏமாத்துறீங்களா, எனக்கு இந்த கல்யாணம் வானான்னு சொல்லிட்டு மாலையில் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறான். இங்கேன்னா உங்களோட அப்பானா போச்சு, என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலையில் கை வச்சு உட்காந்துக்கிறாரு. உங்களோட அம்மா ஒரு பக்கம் நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறாங்க. ஜிமினுக்கு இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜிம் தான் போய் ஜிமின் கிட்ட அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் கேட்க, நம்மளால தானே வயனுக்கு இப்படி ஆச்சு, பேசாம நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா, பாவம் வயன் பாரு எப்படி பாவமாக உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் உட்காந்துருப்பீங்க, கன்ஃபியூஷனாக அப்படியே அந்த எரிஞ்சிட்டு கொள்ள அந்த அக்னிக்கணும் அதையே பார்த்துட்டு அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதனால் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் அந்த ரிலேட்டிவ்லாம் இருக்காங்களா, ஆளுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்குன்னு போகிறார் அப்படின்னா இப்போ வேறு 4-5 வருஷமாக ஊர்லேயே இல்லை, இருக்கலாம்ப்பா யாருக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜிமினுக்கு கடுப்பாயிடுச்சு. ஸோ எல்லாரும் எந்திரிச்சு எல்லாத்தையும் ஒரு கத்திட்டு, இப்போ என்ன நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஆமாம் அவள் எனக்கு வைஃப் தான், இப்போ அவள் அதாவது ஜிம்ஜி வந்துட்டு அவளோட பிள்ளை தான் சரியா, இப்போ என்ன உங்களுக்கு முன்னாடி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து விடுவேன்னு தாலி கட்டி விட்டுறாரு. இங்கே ஜிம் வந்துட்டு கைத்தட்டி சிரிக்கிறான். உங்களோட அப்பா வந்துட்டு அப்படியே உங்களோட அம்மாவை சைடு கண்ணில் பார்க்குறாங்க. ஸோ உங்களோட அம்மாவும் சைடாக உங்களோட அப்பாவை பார்க்குறாங்க. 2 பேரும் பார்க்குறத பார்த்தா ஏதோ இந்த ஃப்ராடுங்க பண்ண வேலை மாதிரி தான் இருக்குது, திரும்ப மாதிரி. ஸோ கரெக்டாக 2 பேரும் இப்படி ஜாட பண்ணிக்கிட்டு ஜிம்ஜிமை பார்க்க ஜிம் வந்துட்டு கண்ணடிக்கிறான். இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து இவங்க 2 பேரும் அவனை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. அப்படியே ஜிம்மின் வேறு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரா, அது ஒரு ஷாக்கு. இவங்க 3 பேர்த்த பார்த்தா அதுக்கு மேலே ஷாக்கு. ஸோ ஃபைனலாக அது கல்யாணம் முடிஞ்சிட்டு இப்போல்லாம் வீட்டுக்கு வரீங்க. ஸோ சடன் மேரேஜ் தானே இது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஜிம்மின் வந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு வாரமாக உட்காந்துருக்காரு. நீங்கள் நான் உங்கள் 3 பேர்த்துக்கிட்ட பேசணும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டி போயிட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இப்போ தான் இவங்க 3 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, இது எல்லாமே இவங்க பண்ண பிளான். அதாவது ஜிம் உங்களோட அம்மா உங்களோட அப்பா 3 பேரும் சேர்ந்து அந்த மாப்பிள்ளை பையனும் வந்துட்டு சும்மா ஆக்டிங்க்கு மட்டும்தான். ஸோ எல்லாத்தையும் இவங்க சொல்லவும் உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. டாடி நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா, ஜிமினுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜிமின் வந்துட்டு கரெக்டாக எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டு தனியாக போகவும் அவருக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு பின்னாடியே வந்திருப்பார். வந்து பார்த்தா இது எல்லாத்தையும் அவரு கேட்டார். அவர் ஒரு பக்கம் ஷாக்காக நிற்க, நீங்கள் போச்சு என்ன பண்ணி வச்சுருக்காங்க இவனுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஜிமின் அது வந்து அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவர் கோவப்படுவாங்கன்னு நினச்சி நீங்கள் எல்லோரும் பயந்தா அவர் லைட்டாக சிரிக்கிறாரு. அப்படி சிரிச்சுட்டு ஜிம்மை பார்த்து உனக்கு வயனா அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா ஜிம் தானே இதுக்கு பிளானே. ஸோ அவன் வந்துட்டு சாரி டாடி எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அன்னைக்கு ஏர்போர்ட்டில் பார்த்தல நான் கூட சொன்னேன்ல அம்மா அங்கே உட்காந்துருக்கா வந்து பாருன்னு, நீ தான் வரவே இல்லை, நீ வரத்துக்குள்ளே ஒயின் போயிட்டான், திரும்ப நான் ஒயினை பார்க்கணுன்னு நினைக்கவே இல்லை, ஆனால் ஒயினை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அன்றைக்கி அவன் போயிட்டு உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குமான்னு ஜிமின் கிட்ட அம்மா அங்கே உட்காந்துருக்கா வாவான்னு கூப்பிட்ருப்பான். அவர் ஒன்றும் புரியாமல் அம்மாவா
யாரை சொல்கிறான்னு தெரியாமல் வந்து பார்த்துருப்பாரு. அப்போ நீங்கள் அதுக்குள்ளே ஓடி இருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஸோ ஆக்சுவலாக இப்போ சிம்சிமுக்கு எப்படின்னா, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பயே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவனோட அம்மாவோட ஃபோட்டோ வந்துட்டு காட்ட சொல்லி கேட்டிருப்பான். பட் உண்மை என்ன அப்படின்னா, ஜிமினுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. சிம்சிம் யாருன்னா, ஜிமினாவோட அண்ணாவோட பையன். ஒரு ஆக்சிடெண்ட்டில், அதாவது ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் தான் அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ சிம்சிம் வந்துட்டு குழந்தையா இருந்திருப்பான். அப்போ வந்துட்டு சின்ன வயசுலேயே அவனை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்காக ஃபாரின் கிளம்பியிருப்பாங்க. அப்போ அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் 2 பேரும் டெத் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜிமின் வந்துட்டு இங்கேயே வந்திருப்பார் ஃபாரின்லேருந்து சிம்சிமை பார்த்துக்கிறதுக்காகவே. அதுவும் இல்லாமல் ஜிமினோட அண்ணி இருக்காங்களே, ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜில் வாழ்ந்த பொண்ணு. ஸோ அவங்க சைடு ரிலேட்டிவ் யாரும் கிடையாது. அட் த சேம் டைம் இப்போது இவங்க 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணங்காட்டிக்கும் ஜிமினோட பேரண்ட்ஸும் வந்துட்டு சிம்சிமை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க கூட சண்டை போட்டுட்டு ஜிமின் தனியாக வந்திருப்பார் இங்கே. ஸோ அப்படின்னா அவர் மட்டும்தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்த்துட்ருப்பாரு. ஆனாலும் குழந்தைங்க கேட்கல அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. அப்படி கேட்குறப்போ நம்ம ஜிமின் பண்ண வேலை என்னென்னா, அவருக்கு ஃப்ரெண்டுன்னுக்கிறது நீங்கள் தான். ஸோ சின்ன வயசில், அதாவது நீங்கள் 2 பேரும் ஒரு ஸ்கூல் படிக்கிற டைமில் எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை காட்டியிருப்பார். ஏன்னா 2 பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வேணும்ல. குழந்தைங்களாம் ரொம்ப ஷார்ப் இப்போது. ஸோ நல்லா ஸ்மார்ட்டும் கூட. அம்மா அப்பா அப்படின்னா 2 பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ தான் நான் காட்டினா நம்புவேன். அப்போ தானே நான் பொறுப்பேன்லாம் கேட்பான். ஸோ அதனால் அவர்கிட்ட அந்த ஃபோட்டோ மாதிரி எதுவும் இருக்காதுல்ல. ஸோ உங்கள் ஃபோட்டோவை காட்டியிருப்பார். அதனால தான் அன்றைக்கி ஏர்போர்ட்டில் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பான். அப்படியே வந்துட்டு அவன் எப்படின்னா டேரெக்டாக அம்மான்னு சொல்லி பேசியிருக்க மாட்டான். ஜஸ்ட் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்து அப்படி தான் பேசியிருப்பான். அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட அன்றைக்கி கோவமாக பேசுனதுக்கு காரணம் கூட, அதாவது உங்கள் பேர் என்ன நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அவன் வந்துட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்பான்ல, அதுக்கு காரணமும் அவன் வந்துட்டு உங்களை அம்மாவே நினச்சிருந்துருப்பான். ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அவனை பார்க்கல அப்படிங்கிறதுனால அந்த கோவத்தில் தான் அந்த பையன் வந்துட்டு அன்றைக்கி அந்த மாதிரி பேசியிருப்பான். அது எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயம் தெரியாது. இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்காக நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம், ஓகேவா? இனிமேல் உங்களுக்கு, அதாவது வயன், அதுக்கப்புறம் அவரோட அம்மா அப்பா யாருக்கும் தெரியாது, சிம்சிம்க்கும் தெரியாது, ஜிமினுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது இனிமேல் அப்படியே ஒரு டாப் சீக்ரெட்டாக தான் இருக்குது. இப்போது வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு சீனரியெல்லாம் இருக்கும்ல. ஸோ ஜிமின் வந்துட்டு கேட்கவும் அவனும், எனக்கு வயன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் தானே நம்ம அம்மா, அதாவது என்னோடய அம்மா அவள் தானே அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அவன் வந்துட்டு அந்த ஃபோட்டோவில் பார்த்த அர்த்தத்தில் சொல்லுவான். ஸோ நீங்கள் அது புரியாமல், ஆமாம் நான் தான் உன்னோட அம்மா, அண்ட் ரொம்ப நாளாக உன்னை பார்க்காம இருந்ததுக்கு சாரி அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது என்ன எதுனே புரியாமல் நீங்கள் அவன்கிட்ட சாரி கேட்குறீங்க. ஸோ அவனும் சரி ஓகே உன்னை நான் மன்னிச்சிடுறேன், அப்புறம் இனிமேல் எல்லா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு 2 பேர் வருவீங்களா அப்படின்னு கேட்குறான். சத்தியமாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிங்கி ப்ராமிஸ் மறுபடியும் பண்ணுறீங்க. ஸோ இப்படி தான் 3 பேரும் ஃபேமிலியாக அழகாக இருக்கீங்க. பார்க்கறதுக்கே உங்களோட அம்மா அப்பாவுக்கு கண்ணு பற்றும் போல். 2 பேத்துக்கு மேட்ச் அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போது அப்படியே தான் ஒரு 2 டேஸ் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்துருக்கீங்க. இப்போது வந்துட்டு உங்களோட, அதாவது ஜிம்னோட வீட்டுக்கு போகணும்ல. ஸோ ஜிம்னோட வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஹாப்பி, எங்கே மறுபடியும் ஃபாரின் போயிடுவாங்கன்னு பயந்துட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போது சடனாக அவங்களோட மனசெல்லாம் மாறி இப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமிலி லைஃப்பில் போயிட்டீங்களா. ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, ஹாப்பியாக வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ ஜிம்னு வந்துட்டு காரில் கூட்டி போகிறாரு. போய் பார்த்தா அது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. நல்லா தோட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா தோட்டத்துக்கு நடுவில் வீடு, நல்லா ஃபார்மிங் பண்ணுற மாதிரி இடம், அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. அதில் வந்துட்டு ஜிம் கூட விளையாடுறதுக்கு, ஷட்டில்காக்கில் விளையாடுறதுக்கு அந்த நெட்டு அது எல்லாமே பண்ணி வச்சுருக்காரு ஜிமின். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சிம் ஓடி போயிட்டு மம்மி இங்கே இல்லை, அவனுக்கு ஆர்த்தி எட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். ஏன்னா உங்கள் மம்மி சொல்லி விட்ருப்பாங்க அம்மா அப்பாவுக்கு ஆர்த்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்ட்டு அவனும் போய்ட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டு ஓடுறான். என்னடா இவன் இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ கரெக்டாக அவனும் வந்துட்டு ஆர்த்தி ஏதோ அந்த குங்குமெல்லாம் இருக்குல்ல, ஸோ ஆல்ரெடி உங்கள் மம்மி கொடுத்துட்ருப்பாங்க, அதை தட்டத்தில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து அப்படி உங்களுக்கு குடி சொல்லி ஆர்த்தியெல்லாம் எடுக்கிறான். ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு அந்த பொட்டெல்லாம் வச்சு உள்ளே கூப்பிட்றான். நீங்களும் வந்துட்டு சிரிச்சுட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ ஜிமின் சடனாக வயன் என்ன லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் தெரியல டக்குன்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே ஆன்சர் பண்ணாமல், ஜிமின் நீ என்ன லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ 2 பேரோட கேள்விக்கும் 2 பேர்த்துக்கிட்டே ஆன்சர் இல்லை. அப்படியே அமைதியாக ஒரு சைலண்ட், ஆனால் ஒரு மாதிரி குட்டி ஸ்மைல் 2 பேர்த்தோட பேசலையும். உங்களோட கேள்விக்கு பதில் அந்த ஸ்மைல் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி உங்களோட கண்ணை பார்த்துக்கிறீங்க. ஸோ அந்த ஐ கான்டாக்ட் போகுது. அப்புறம் ஜிம்ஜிமும் வந்துட்டு உள்ளே கூப்பிட்றான். ஸோ 2 பேரும் ஜிம்ஜிமோட கையை பிடிச்சிட்டு உள்ள 3 பேர் சேர்ந்து அந்த வலது கால் எடுத்து வைப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஓகே டே, இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே டே, ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் வேறு என்ன, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஆல்ரெடி இதுக்கு வந்துட்டு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த ஸ்டோரியை இதோட முடிச்சுக்கிட்டேன். ஹாப்பி எண்டிங் தான். பட்
இதுக்கு போனஸ் பார்ட் இது வேணும் இல்லை இன்னொரு பார்ட் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஓகேவா. ஸோ உங்களோட விஷ் தான். இல்லை இது போதும் அப்படின்னா விட்டுருங்க. இல்லை இதுக்கு ஒரு பார்ட் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன் ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்ததாக உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இன்னொரு பார்ட்டாக போடுறேன். ஸோ உங்களோட விஷ் தான். ஸோ வேணா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். 100 சாரங்க.